2026ல் ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே அப்படின்றத ஒரு ஆணித்தனமாகவும் சொல்லியிருந்தார். இந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இப்போ சீமானன்னா வந்து அமெரிக்க அரசாங்கம் வரைக்கும் சவால் விடுவார். அதனால அமெரிக்க அரசாங்கம் அவரை பார்த்து பயந்துருச்சு. சீமானுக்கு வந்து அமெரிக்கா வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்றது வந்து இங்கே ஆட்சி மாற்றத்தை தான் கொடுத்துட போதா? எஸ்.ஏ. சந்திரசேகரை பார்த்து கல்லா இருக்கிற இட்லியை கூட தின்னாரு, ஒரு மோசமான இடத்துல தின்னாரு. முதல்ல இது எவ்வளோ பெரிய பண்ணையா இருக்கணும். தலித் மக்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டாங்க, உணவு அருந்தினாங்க அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு கொச்சையான அரசியல். இந்த தலைவர் தலித் மக்கள் வீட்டுக்கு சென்று உணவு அருந்தினார் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த தலைவர்கள்லாம் அவரவர் வீட்டில் மலத்தையால அருந்துறாங்க அப்படின்னு கேட்டேன். எவனாச்சும் ஹிரோஷிமா நாகசாகில வந்து குண்டு போட்டதை வந்து ஒரு பெருமையா பேசி அது போலதான் எங்க தலைவர் அப்படின்னு பேசுவாங்களா? இது கேட்டா என்னங்கிறாங்கன்னா அந்த வீரியத்தை தான் அவர் சொன்னார். ஏன்பா வீரியத்துக்கு என்ன சொல்லுவேன்? ஹிட்லர் வந்து யூதர்களை கொண்ட மாதிரி எங்க தலைவர் எதிரிகள்லாம் அழிச்சு ஒழிச்சிடும்னு பேசுவேன். இந்த மாதிரி அவனாவது உதாரணம் கொடுப்பானா? மற்ற கட்சிகள் மாதிரி அடையாள போராட்டங்கள் பண்ணுவதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. சரி, அடையாள போராட்டம் பண்ணல, நீ வந்து கிழிச்சுட்டியா எங்கேயாச்சும் சட்ட போராட்டங்கள் பண்ணி அறிவுசார் போராட்டங்கள் பண்ணி அதனால ஊழல் கபடதாரிகள் எவன் தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சான்னு தெரியல. அது வந்து இவங்க பேசும்போது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்குது. அது ஏற்கனவே தமிழ் சூழல்ல புழக்கத்துல இருக்கிற வார்த்தையும் கிடையாது. கபியும் குபாங்கவின்னு போட்டு பார்த்துருப்பாங்க, வந்துருமா ஏதாவது நியூமராலஜி சொன்னாங்களா என்னன்னு கூட தெரியல. எங்களோட ஜனநாயகத்துக்கு எதிரான போர், ஜனநாயகத்துக்கு எதிராக ஜனநாயகத்துக்கு எதிரான போர் இல்லையா, ஜனநாயகத்துக்கு ஆதரவான போர்னு சொல்லணும். சாதியத்தையும் தூக்கி பிடித்தார் அப்படின்னு சாதியத்தை எதிர்த்தாரு பேசணும்யா. நாங்க வந்து அனிதா இறக்கும் போது நாங்க அங்க போனோம், துப்பாக்கி சூடு நடக்கும் போது நாங்க அங்க போனோம். விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியில இருந்து கலப்பணிகள்ல வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறார். இது வந்து இது நீங்க திமுக எதிர்க்கிறதா நினைச்சிட்டு களப்பணி அப்படின்னா என்ன அப்படிங்கறது எவ்வளவு கொச்சப்படுத்துறீங்க தெரியுமா? என்னைக்கோ போய் ஒரு நாள் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வரதெல்லாம் களப்பணின்னு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 5 லட்சம் பேர் முதல்வராக இருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வந்து 6 வருஷத்துல துணை முதல்வர் ஆயிட்டாரு. எப்ப நீ மாநாடு போட்டு 18 மாசத்துல முதல்வர் ஆகணும்னு சொல்ற, அது என்ன கணக்கு? அப்ப எங்க மத்தியெல்லாம் சாதியே இல்ல அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம், அறிவிலித்தனம். இதையெல்லாம் மாத்தி அவங்க படிச்சு திருந்தணும். நம்ம ஒன்னும் அவர் வந்து போய் தூக்குல தொங்கணும் அப்படிலாம் நம்ம கேட்கல. படிச்சு திருந்துக்கிட்டீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம். அறிவினர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இஸ்கப் மாவட்ட துணைத் தலைவர் மதுர் சத்யா எழுந்திருக்கார். அவரிடம் பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணே, தாவைக்காவோட அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது. அதில் பல்வேறு விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆரம்பம் நம்ம நிர்மல்குமார் அவர்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். அவர் பேசின விஷயங்களை பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? இல்லைண்ணா, பொதுவாகவே அந்த மாநாடு எப்படி இருந்ததுன்னா, அவங்க ஏற்கனவே அவங்க மெனுவில் போட்டிருந்தாங்க இல்லையா, என்னது சைவ மட்டன் பிரியாணி, சைவ மீன் குழம்பு, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இல்லையா. அது போல தான் மாநாடு. என்ன ஒரே ஒரு குறையா இருந்துச்சுன்னா, மாநாடுக்கு முன்னாடி இந்த ஹோஜா ஹோஜா அது போட்டு விட்டுருந்தாங்கன்னா மாநாடு வந்து சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தா அசத்து போது யாரில் வர மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க. பாம் அசத்துங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக வந்துட்டு போயிட்டு இருந்தாங்களா? ஒவ்வொருத்தராக வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச நகைச்சுவைகள்லாம் பண்ணிட்டு போனாங்க. அதாவது இப்போ நம்ம இது சொல்லும்போது என்ன நினச்சிக்கோங்கன்னா, திமுகவை எதிர்க்கிறனால நீங்கள் அவங்கள போட்டு கலாய்க்கிறீங்க. திமுகவை எதிர்த்துருங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, திமுகவை எதிர்க்கும் போது ஒரு 7-8 ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. வாங்க வந்து திமுக தலித் மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுதா? இந்த பென்ஷன் ஸ்கீம் போல இல்லை தொழிலாளர்களுக்கான நலவாரியத்தை பற்றி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுச்சா? நில உரிமைக்கான வாக்குறுதியை நிறைவேற்றுச்சா? இடஒதுக்கீடு, நீட் இதுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றுச்சா? இப்படி ஒவ்வொரு ஸ்பீக்கரும் ஒவ்வொரு விதமாக பேசி திமுக அட்டி துவம்சம் பண்ணிருந்தீங்கன்னா கூட அதில் இருக்கும் உண்மைத்தன்மைகள் எந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம கை தட்டிருப்போம். ஏன்னா இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம்ல, தேர்தலை புறக்கணிக்கிற இடதுசாரி தோழர்களோட மேடைகள் அப்படி தான் இருக்குது. தேர்தலை புறக்கணிக்கிறதுனால அவங்க திமுகவை எதிர்த்து தான் பேசுகிறாங்க. அவங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கல, பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கல, தேர்தலுக்கு அப்பாற்பட்டு தான் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, திமுக அரசை அம்பலப்படுத்துவதற்குன்னு பேசும்போது ஒரு 7 ஸ்பீக்கர் இருந்தாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு வேலை பிரிவினை மாதிரி எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு துறையை ஆராய்ஞ்சு இல்லை ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கும் பிரச்சனையை எடுத்து பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுறதை விட்டு ஒருத்தர் என்னடா அப்படின்றாருன்னா, பலூன் கேட்டார் மாவட்ட செயலாளர் அப்படின்னு பேசுறாரு. வாரிசு அரசியல்னு மாநாடு ஃபுல்லாக பேசிட்டு எஸ்.ஏ. சந்திரசேகரை பார்த்து கல்லா இருக்கிற இட்லியை கூட தின்னாரு, ஒரு மோசமான இடத்துல தின்னாரு. முதல்ல இது எவ்வளோ பெரிய பண்ணையா இருக்கணும். நம்ம வந்து ஒரு அரசியலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பிரதமர், முதல்வர் இல்லை அரசியல் தலைவர்கள் போய் வந்து தலித் மக்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டாங்க, உணவு அருந்தினாங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு கொச்சையான அரசியல். அதை கைவிடணும்னு நம்ம சொல்கிறோம். ஆதவந்திச்சியான தோழர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். அவர் தான் நினைக்கிறேன், நினைவு சரியாக இருந்தா, இந்த தலைவர் தலித் மக்கள் வீட்டுக்கு சென்று உணவு அருந்தினார் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த தலைவர்கள்லாம் அவரவர் வீட்டில் மலத்தையால அருந்துறாங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த அரசியலோட கொச்சைத்தனம் எவ்வளோ அப்படின்றத அவர் சுட்டி காட்டார். அப்படி இருக்கும்போது நீங்கள் அருந்தினதே நாங்கள் கொச்சைங்கிறோம், நீங்கள் அது கேவலமாக இருந்தது அதையும் சாப்பிட்டாருன்னு சொல்லி யார்? உங்கள் தலைவருக்கு பாராட்டல, உங்கள் பொதுச் செயலாளருக்கு பாராட்டல, கொள்கை பரப்பு செயலாளரை பாராட்டல, தலைவரோட அப்பாவை பாராட்டுறீங்க. இந்த மேடையில் தான் நீங்கள் வந்து வாரிசு அரசியல்னு முழுக்க திட்டிட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்த ரமேஷ்னு ஒரு தம்பி பேசினாரு. அவர் பேசும்போது வந்து நம்ம மொட்டராஜேந்திர மாதிரி, தம்பி ஏன்பா கத்துற, காது குய்யுங்குதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்திட்டு போனார். ராஜ்மோகன் வழக்கம் போல் வந்து நம்மளுக்கு தெரியும், அவர் வந்து
கொடுத்த காசுக்கு சிறப்பாக உரையாற்றக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவர் எந்த மேடல்னாலும் அவங்கள புகழ்ந்து பேசுவார். இன்னைக்கு மன்னராட்சி அப்படின்னு பேசின அவரே தான் 2023 ரொம்பலாம் இல்லை 2023 ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் ஒன்றும் கலைஞரின் மகன் அப்படின்றதுனால அவர் முதலமைச்சர் இல்லை. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா உழைப்பு 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 உழைப்புக்கு பெயர் தான் ஸ்டாலின் அப்படின்லாம் சொன்னார். இப்போ இப்படி பேசுறாரு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதுலயே ஆகச்சிறந்த சிரிப்பான விஷயம் என்ன அப்படின்னா நிர்மல்குமார் தான். நிர்மல்குமார் என்ன பேசினாருங்கிறத தாண்டி அவர் பேசினார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய நகைப்புக்குரியது. ஏன்னா நீங்கள் அம்பேத்கர் பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்கிறீங்க, மதசார்பின்மைன்னு சொல்கிறீங்க, இஃப்தார் விருந்துக்கு போனீங்க, அது வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கை. ஏன்னா நாட்டில் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நடிகர், நீங்கள் வந்து அரசியல் தலைவராக ஆகலாம் கூட ஒரு பெரிய நடிகர் அப்படின்ற அந்தஸ்தில் இஸ்லாமியர்களோட போய் உணவு இருந்தீங்க அப்படின்றது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயல் தான். ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு நிர்மல்குமாரை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறீங்க. நிர்மல்குமார் அப்படிங்கிற சங்கி தன் வாழ்நாள் முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் மதமாற்றம் செய்கிறாங்க அப்படின்னு இஸ்லாமியர்களை தீவிரவாதியை போல சித்தரிச்சது. நீங்கள் வந்து அந்த யூட்டன் வெப்சைட்டில் இருக்கும், அது ஒரு டாக்குமெண்ட்டே இருக்கும். அவர் வந்து டசன் கணக்கில் வதந்தியை பரப்பியிருக்கிறாரு. அந்த வதந்திக்குனால அவர் மேலே வந்து புகார் கொடுக்கப்பட்டு அந்த பதிவுகளை நீக்கவும் செஞ்சுருக்காரு. அப்படி 24 மணி நேரம் மத வெறுப்பை பரப்ப, ஏன் இன்னும் சாதி வெறுப்பு, இன்னைக்கு வேங்கை வேல்னு வந்து மேடையில் பேசுகிறாங்கல்ல, அந்த வேங்கை வேல் பிரச்சனையை ஆரம்பிச்சும் போது அந்த தலித் மக்களுக்கு எதிராகவே பிரச்சாரம் செய்தவர் நிர்மல்குமார். இவரை மேடையில் வச்சுக்கிட்டு இவங்க மத சார்பின்மைக்கு தீர்மானம் ஏற்றாங்களாம், வக்வாரியத்துக்கு தீர்மானம் ஏற்றாங்களாம். நான் கேட்குறேன், வக்வாரிய அந்த மசோதா வந்து ஜூலை மாதத்தில் வச்சாங்க. அதுலேருந்து எல்லா கட்சிகளும், அது திமுக மட்டும் கிடையாது, காங்கிரஸில் இருந்த மைனாரிட்டி பிரிவு திட்டவட்டமாகவே ஒரு பெரிய அறிக்கையை ரிலீஸ் பண்ணாங்க, போராட்டம் நடத்தினாங்க. திமுக வந்து உங்களுக்கு தெரியும் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் ஆர்எஸ் அவர்கள் அந்த மாதிரி போராடுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா எல்லாருமே வந்து இதற்கான போராட்டங்களை அறிவித்து பண்ணாங்க. அதாவது டெல்லியில் சட்ட போராட்டங்கள் பண்ணுறாங்க, அதாவது நாடாளுமன்றத்துக்குள்ள போராட்டங்கள் பண்ணுறாங்க. இங்கேயும் வந்து பல அரங்க கூட்டங்களும் நடந்தது. இஸ்லாமிய அமைப்புகளோடு சேர்ந்து சில ஜனநாயக சக்திகள் போராட்டமும் செஞ்சுட்டு இருக்காங்க. இத்தனை மாதம் நீங்கள் சும்மா இருந்துட்டு இப்போ வந்து வக்வாரியத்துக்கு தீர்மானம் ஏற்றுறீங்க. தீர்மானம் ஏற்றிட்டு நிர்மல்குமாரை பேச வைக்கிறீங்க. இதுதான் வந்து இந்த மாநாட்டோட கோமாளித்தனம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர்ல நம்ம பார்த்தோம். அப்படிதான் நிர்மல்குமார் உட்பட பல பேர் வந்து அங்கே பேசினாங்க. எல்லாருமே வந்து விஜய் கூட ஏதோ 20-30 வருஷம் இருந்த மாதிரியும், அந்த கட்சி வந்து ஏதோ திமுக காலத்துலேருந்து கூட இருந்த மாதிரியும் ரொம்ப மிகைப்படுத்தி பேசினாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆங்கிலத்தில் வந்து சைக்கோஃபான்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு தனிநபரை அவரோட பின்பத்தை அதை அப்படியே வந்து ஒரு வழிபடுற ஒரு தன்மை இருக்குது. விஜய்க்கும் ஒரு மெகலோமேனியாக் தன்மை இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து பேசுவது இல்லை வந்து அவர் இதையெல்லாம் எப்படி அங்கீகரிக்கிறாரு அப்படின்றத பார்க்கும்போது, ஏன்னா ஒற்றை தலைவர் அப்படின்னு தான் இவங்க எல்லாமே முன்னிறுத்துறாங்க. யாருமே இந்த எங்களுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, அவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் கொள்கை தலைவராக அம்பேத்கர், பெரியார், காமராஜர் இவங்க எல்லாத்தையும் எடுத்துருக்கீங்க. அதை அவங்க சொன்னதை மேற்கோள்கள் காட்டி இந்தந்த பாலிசிக்கு நாங்கள் எது செய்ய போகிறோன்னு யாருமே பேசலை. எல்லாருமே வந்து அவர் சிரிப்பை பாருங்க, அவர் வந்து எவ்வளோ மென்மையானவர் பாருங்க, அவர் வந்து என்னை சேரில் உட்கார வச்சாரு அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இவங்க வந்து திரும்ப திரும்ப அண்ணாதுரை அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, யாருமே நேரடியாக வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகலை. எல்லாருமே அதுக்கு முன்னாடி 20-30 வருஷமாவது இந்த அரசியலில் இருந்திருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி அவங்க இயக்க அரசியலில் இருந்திருக்கிறாங்க. இந்த தேர்தல் அரசியல்லே ஒரு 20 வருஷம் பயணிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து முதலமைச்சர் ஆகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கட்சிகள் எடுத்துக்கோங்க, திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா, நாத்தாக்கா உட்பட எல்லாமே தேர்தலில் போட்டியிட்டு இல்லை ஜெயிக்கிற கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு இயக்க பின்னணியில் வந்திருக்கு. திமுகன்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு திராவிட இயக்க பின்னணியில் வந்திருக்கு, விசிகான்றது தலித் பந்தர்ஸ் வந்திருக்கு, கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து 100 ஆண்டுக்கு மேலான இயக்கம் அந்த இயக்கத்திலேருந்து வந்திருக்கு, காங்கிரஸ் பேர் இயக்கம்ன்றதும் சுதந்திர போராட்டத்திலேருந்து வந்திருக்குது, நாத்தாக்கன்றது ஈழ விடுதலை போர்லேருந்து வெளியே வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்க பண்ணுறாங்க. இப்படி இருக்குது. இத்தனைக்கும் அவங்க தேர்தல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6-7 வருஷம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல, அதுக்கப்புறம் தான் இப்போ கடைசி 9 வருஷமாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் பிரதான எதிர்கட்சியாக இருக்க போகிறேன்னு சொல்கிற இவங்க பார்த்தீங்கன்னா எந்த இயக்க பின்னணியிலேருந்து வரல, மக்கள் இயக்க பின்னணியிலேருந்து வந்தேன்னு சொல்கிறாங்க. அந்த மக்கள் இயக்கம் என்ன இயக்கம்? அது வந்து இங்கே பாருங்க, ஒரு ரசிகர் மன்றமா அவங்க வந்து தையல் மிஷின் கொடுத்தாங்க, இல்லை நோட் புக் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அதெல்லாம் நம்ம இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம மறுக்கவே கிடையாது. ஆனால் ஒரு இயக்கம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்போ நான் அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இன்டர்வியூலேருந்தே நான் இதான் சொல்லியிருக்கேன். நீங்கள் விசிகாவை தொடர்ந்து கேள்வி எழுப்புறீங்க. விசிகா ஒரு இயக்கம், தலித் பேந்தர்ஸ் இயக்கம் அப்படின்றது தலித் மக்களுக்கு நோட் புக் வாங்கி தந்துட்டு, தையல் மிஷின் வாங்கி தந்துட்டு, இல்லை வந்து இருசக்கர வாகனங்கள் வாங்கி தந்துட்டு இதான் பண்ணுச்சா? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்காக சட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க, அவங்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுத்தாங்க.
அவங்களுக்கான பாடசாலைகள் அமைச்சாங்க, 24 பாடசாலைகள் அமைச்சாங்க, அவங்களுக்கான லீகல் எய்ட் சென்டர், அதாவது சட்ட உதவி மையங்களை ஆரம்பிச்சாங்க. எங்கெங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பிசிஆர் சட்டம் எஃப்ஐஆர் பதிய மாட்டேன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் போய் போராட்டம் நடத்தி வழக்கு எடுக்க வச்சாங்க. இதுல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழுத்தம் கொடுத்து சில தீர்மானங்களை போட வச்சாங்க, சில சட்டங்களை ஏற்ற வச்சாங்க, இல்லை சட்ட திருத்தங்களை பின்னுக்கு வாங்க வச்சாங்க. உதாரணமாக சொல்லணும்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆடு மாடு வெட்டக்கூடாது கோயிலில் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எல்லாம் போராட்டம் பண்ணி அந்த சட்டத்தை திரும்ப வாங்க வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கிறீங்க அப்படின்றதான் கேள்வி. சரி, இது வரைக்கும் பண்ணல, இப்போயாவது என்ன பண்ண போறீங்க? நீங்கள் என்னங்கிறீங்க, ஏன் மன்னராட்சி அப்படிங்கிறீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வந்து 6 வருஷத்துல துணை முதல்வர் ஆயிட்டாரு. எப்ப நீ மாநாடு போட்டு 18 மாசத்துல முதல்வர் ஆகணும்னு சொல்ற, அது என்ன கணக்கு? அப்ப இல்ல அவர் வேலையே செய்யலன்னு கூட வச்சுக்கோங்க, உங்க கிளைம் என்ன? 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2018 தான் இவருக்கு அரசியலுக்கு வராரு. இந்த 5-6 வருஷத்துலயே நீங்க வந்து அவரை துணை முதல்வர் ஆக்கிட்டேன்னு அது நீங்க சொல்ற வார்த்தை 100% நம்ம ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு கவுண்டரா? நீங்க என்ன சொல்றீங்க? பாருப்பா, 30 வருஷமா ஒருத்தர் களத்துல இருக்காரு, அவரை நாங்க முதல்வர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லாம நான் ஃபர்ஸ்ட் மாநாட்டுல இருந்து 18 மாசத்துல நான் முதல்வர் ஆகிறேன்றீங்க. இது அதற்கு எப்படி தீர்வாகும்? இல்லை, அவங்க என்ன முன் வைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அனிதா இறக்கும்போது நாங்கள் அங்கே போனோம், துப்பாக்கி சூடு நடக்கும்போது நாங்கள் அங்கே போனோம், விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்து களப்பணிகளில் வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாருன்ற ஒரு களப்பணி தான் இது. வந்து இது நீங்கள் திமுக எதிர்க்கிறதா நினச்சிக்கிட்டு களப்பணி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க தெரியுமா? ஒரு இயக்கம் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தா, ஒரு கூடங்குளம்னு ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தா வருஷ கணக்கில் இயக்கத்தை திரட்டி மக்களுக்காக போராடி அங்கேயே இருப்பாங்க, வழக்குகளை வாங்குவாங்க, சிறை செல்வாங்க. அதற்கு பிறகு அதற்கு ஆதரவு சக்திகளை பல்வேறு மாநிலங்கள்லேருந்து திரட்டி கூட்டு வருவாங்க. இந்த அளவுக்கு பண்ணுறது தான் ஒரு களப்பணி. இது போராட்டம். இது போராட்டம்னா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கான போராட்டம் இல்லை, ஒரு தொழிலாளர்கள் இல்லை பழங்குடியினர் தலித் மக்கள் அப்படின்னு ஒரு அரசாலையும் ஆளுமர்க்கத்தாலையும் ஒடுக்கப்படுற சமூகம் அப்படின்னா ஒரு செக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட போய் இருந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையில், அது குடிநீர் பிரச்சனையாகட்டும், மின்சார பிரச்சனையாகட்டும், இல்லை அந்த அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதாகட்டும், எல்லாம் அவங்களோட அன்றாட வாழ்க்கையிலே தங்களை இணைச்சிக்கிட்டு அதன் வழியாக அமைப்பை கட்டி அவங்களுக்கான பெரிய பெரிய பிரச்சனைகள், அது சாதி ஒடுக்குமுறை, வர்க்க ஒடுக்குமுறை, பாலின ஒடுக்குமுறைன்னு அதற்கு எதிராக செயல்படுவாங்க. இதுதாங்க களப்பணி. என்னைக்கோ போய் ஒரு நாள் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வரதெல்லாம் களப்பணின்னு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 5 லட்சம் பேர் முதல்வராக இருக்கணும். புரியுதுங்களா? எத்தனையோ பேர் அனிதா வீட்டுக்கு போய் பார்த்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இல்லை, எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் எந்த ஒடுக்குமுறை நடந்தாலும் அங்கே போய் ஆதரவு தெரிவிக்கிறது எத்தனை பேர் இருப்பாங்க? ரித்தீஷ் அப்படின்னு மதுரையில் ஒரு ஆக்டர் இருந்தார், தெரியுங்களா? அவர் வந்து இந்த மாதிரி எல்லா சம்பவத்துக்கும் போவார், மாலையெல்லாம் போடுவார். அப்போ அவரை முதலமைச்சர் ஆக்கிருக்கலாமா? நம்ம அதெல்லாம் அளவுகோலெல்லாம் வைக்க முடியாது. சரி, நீங்கள் அதெல்லாமே கூட வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து பெரிய போராளியாக இருந்தேன்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரிஜினல் என்ன பண்ணுறாரு, எவனாச்சும் ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து குண்டு போட்டதை வந்து ஒரு பெருமையாக பேசி அது போல தான் எங்கள் தலைவர் அப்படின்னு பேசுவாங்களா? இது எவ்வளோ ஒரு நகைப்புக்குரியது. இது கேட்டால் என்னங்கிறாங்கன்னா, அந்த வீரியத்தை தான் அவர் சொன்னார். ஏன்பா வீரியத்துக்கு என்ன சொல்லுவேன்? ஹிட்லர் வந்து யூதர்களை கொண்ட மாதிரி எங்கள் தலைவர் எதிரிகள்லாம் அழிச்சுடுன்னு பேசுவியா? இந்த மாதிரி அவனாவது உதாரணம் கொடுப்பானா? அப்போ அணுகுண்டு போடுவதையே பெருமையாக நினைக்கிற அளவுக்கு ஒரு அரசல் புரிதல் இருக்கோ தான் இவர் தான் வியூக வகுப்பாளர், இவர் தான் வந்து தலித் மக்களை முதல்வராக்க போற ஒரு பெரிய வந்து அரசியல் சக்தி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வேங்கை வயலுக்கு அப்பட்டமாக திரும்ப ஏன் போலன்னு கேட்கிறாரு. ஒன்று, திரும்ப அங்கே போனாருங்கிறதுக்கு ஏகப்பட்ட காணொலிகள் இருக்கு, அந்த போராட்டம் இருக்குது, 3000 எல்லாமே இருக்கு. அதெல்லாம் சரி, அதெல்லாம் இல்லைன்னு கூட வச்சுப்போம். வேங்கை வயல் எப்போ நடந்தது? நீ எப்போ கட்சியில் சேர்ந்த? வேங்கை வயல் 2022 கடைசியில் நடந்தது. நீ கட்சியில் அதுக்கப்புறம் தான் சேர்ந்து அதற்கு பிறகுதான் பொறுப்பு வாங்கியிருக்க. துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு வேங்கை வயலுக்கு அப்புறம் தானே வாங்கியிருக்க. அப்புறம் போய் அந்த கட்சியில் சேர்ந்த? அப்போ உனக்கு தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சும் தானே சேர்ந்த. அப்புறம் வெளியே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா வதந்தியை பரப்புறது. இதுதான் வந்து சங்கி மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்தாலும் நம்ம ஏன் முதல்ல இருந்து சங்கின்னு சொல்கிறோம்னா, மாவப்பெரியவா நல்லவர், ஜப்பானில் குண்டு போட்டது, திரும்ப வேங்கை வேலுக்கு போல. நான் என்ன கேட்குறேன், ஏன் திரும்ப வேங்கை வேலுக்கு போலன்னு கேட்குறேன்? நீ என்ன கிழிக்கிறதுக்கு? நீ சரி, நீ கேட்கலப்பா, நீ வந்து ரொம்ப சின்ன பையன், அரசியலுக்கு வந்து நான் இப்போ தான் வரேன், அதுக்குள்ளே ஆகுன்றாங்க. சரி, நீ சின்ன பையன்ப்பா. இதே கேள்வியை காங்கிரஸை பற்றி கேட்க வேண்டியதானே, மதிமுகவை பற்றி கேட்க வேண்டியதானே, ஏன் நாத்தாக்காவை பற்றி கேட்க வேண்டியதானே? இந்த கட்சிகளெல்லாம் கேட்காம நீ கரெக்டாக வந்து திரும்ப கேட்குறேன்னா என்ன அர்த்தம்? அந்த சாதியை புத்தி உன் மண்டையில் இருக்குன்னு அர்த்தம். நீ வந்து ஃபாக்ஸ்கான் பிரச்சனையாச்சு, ஃபாக்ஸ்கான் பிரச்சனைக்கு ஏன் திரும்ப போலன்னு கேட்குறியா? இல்லை வேற ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை அரிட்டாப்பட்டிக்கு திரும்ப போல அப்படின்னு ஏதாவது கேட்குறியா? ஏன் தலித் மக்கள் பிரச்சனை மட்டும் கரெக்டாக வந்து திரும்ப கேட்குற? நீ மற்ற எந்த தலைவர்களும் கேட்கல. ஒன்றும் இல்லை, அங்கே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர்ச்சியாக அந்த மக்களோட துணை நிற்குது. வேங்கை வேலாகட்டும், அதை சுற்றி இருக்கிற தலித் மக்கள் அனுபவிக்கிற எல்லா கொடுமைக்கும் துணை நிற்குது.
தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்துகிற போராட்டத்தில் 5% நீ பண்ணியிருக்கியா? இல்லை அந்த மக்களோட இருந்து வழக்காடி இருக்கியா? சிபிஐயை சேர்ந்த பாப்பா மோகன் அவர்கள் எல்லா சாதியான படுகொலைகளுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட தரப்போட பெற்றோர்களுக்கு வழக்காடுறாரு. தாவேக்கால இருந்து இந்த வழக்கை நாங்கள் எடுத்து ஆடணும். சரி, தாவேக்கா வேணாம், ஆதவ அர்ஜுனா, நான் இந்த கேஸுக்கு நான் தான் வந்து வழக்கு எடுக்கிறேன். ஏதாவது ஒரு கேஸுக்கு இது வரைக்கும் சொல்ல முடியுமா? அவரு தான் பலூனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வழக்கறிஞர் வச்சிருக்காங்க. அதான் வழக்கறிஞர் அணி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இங்கே ஊர்ல அத்தனை பிரச்சனை இருக்கும்போது பலூனை கண்டுபிடிக்கிறது. அப்புறம் வந்து முன்னாடி ஒரு மேடையில் சொன்னார், அது ஐயா எழுதி போட்டது, ஐயா உக்காந்துச்சாரு. ஏங்க அவர் ஏங்க இது வந்து சொல்றது வந்து ரொம்ப இதாக இருக்கும். விஜய் நல்லா தானே இருக்காரு, ஆரோக்கியமாக தானே இருக்காரு. அவர் வந்து இப்போ வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு இறந்த தலைவர்களை பற்றி இப்படி பேசினா கூட பரவாயில்ல, அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரு. இப்போ இன்னும் சொல்லப்போனால் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே பயங்கரமாக டான்ஸ் ஆடக்கூடிய, ஸ்டண்ட் பண்ணக்கூடிய அவ்வளோ துடிப்பான ஒரு நடிகராக இருக்கும்போது அவரை வச்சுக்கிட்டு என்னமோ கடந்த காலத்தில் இருக்கவங்களை பேசுகிற மாதிரி ஐயா யூஸ் பண்ணது இது, ஐயா யூஸ் பண்ணது அது, அதை கேட்குறாங்க. அதை வெளியே விற்றா 10,000 ரூபாய்க்கு போகும், 20,000 ரூபாய்க்கு போகும் அப்படிலாம் பேசுறது. இவர் தான் பொதுச் செயலாளர், இவர் தான் இந்த பண்ணையார் தான் பொதுச் செயலாளர். அடுத்து வந்து பேசின பண்ணையார் இன்னொரு பொதுச் செயலாளர். அப்புறம் ராஜ்மோகன் புகழாரம் பாடுறது, அவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளர். இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன், இவங்க வந்து ஊழல் அப்படின்னு பேசுகிறாங்க, விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க, பெண்களை பற்றி பேசுகிறாங்க. இதில் யாராவதும் இது எல்லாத்துலேயும் பெரியாரோ அம்பேத்கரோ என்ன பேசியிருக்காங்களா? பேசல. கொள்கை தலைவரால் இருக்காங்களே தவிர வேற எதுவும் பேசல. ஏன்னா அதெல்லாம் பேசினா அவர்கள் பேசிய அரசியலே இவர்கள் பேசிய அரசியலுக்கு நேர் எதிராக இருக்குது. இப்போ அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு? அம்பேத்கர் எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ்ன்றாரு. நீ எஜுகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண, அஜிடேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண? அஜிடேட் அப்படின்னா கிளர்ச்சி செய்யறது, ஆர்கனைஸ்னா அமைப்பாக்குவது, எஜுகேட்னா அவங்களுக்கு கல்வி அறிவை கொடுக்குது, அதுக்கான அவங்களுக்கான அரசியல் படுத்துறது தான் எஜுகேட் பண்ணுறது. இது 3ல் எதுவுமே நீ பண்ணல. ஏன்னா ஏங்க போராடலாம் அப்படின்னு கேட்டால், மற்ற கட்சிகள் மாதிரி அடையாள போராட்டங்கள் பண்ணுவதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. சரி, அடையாள போராட்டம் பண்ணல, நீ வந்து கிழிச்சுப்பிட்டியா? எங்கேயாச்சும் சட்ட போராட்டங்கள் பண்ணி, அறிவுசார் போராட்டங்கள் பண்ணி, இல்லை ஒரு 10 புக்கு ரிலீஸ் பண்ணிட்டேன், நான் திமுக பண்ண எல்லா தப்பையும் எடுத்து 10 புக்காக அறிவுசார் கல்லூரிகள்லாம் எழுதி ரிலீஸ் பண்ணிட்டேன். எதுவுமே பண்ணாமல் இன்ன வரைக்கும் ட்விட்டரில் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு என்னத்தை நீ வந்து அடையாள போராட்டம்ன்ற? இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விசிகாவோ பண்ணுற போராட்டம்லாம் உனக்கு அடையாள போராட்டம். சிஏ எடுத்து நாடு முழுக்க பண்ண போராட்டம் அடையாள போராட்டம். விவசாயிகள் அங்கே பண்ணி 3 விவசாய மசோதாக்கள், வேளாண் மசோதாக்களை திருப்பி வாங்கினது அடையாள போராட்டம். நீ வந்து ட்விட்டரில் பண்ணுறது தான் வந்து ஆகச்சிறந்த புரட்சிகர போராட்டம். இதுக்கு மக்கள் ஒன்று சிஎம் ஆக்குவாங்க. நீ வந்து தப்பாக இங்கிலீஷ் டைலாக்லாம் சொல்லிட்டு தப்பான ஆத்தர் பேரை சொல்லிட்டு போவ, நம்மெல்லாம் கைத்தட்டணும் இவனுங்களோட சேர்ந்துக்கிட்டு. இது ஒரு அரசியல். இந்த அரசியலுக்கு வேற சி ஓட்டர்னு ஒருத்தன் வந்து சர்வே எடுத்து 18% பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து விஜய் தான் முதல்வர் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்களாம். இந்த சி ஓட்டர் தான், இந்த திருட்டு பயக தான் 400 சீட்டு மோடி வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அது பொய் பிச்சோன்னே அதே ஷோட அழுதானுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எலெக்ஷன் முடிஞ்சோடனே 400 சீட்டு வரல அப்படின்னு இந்த சர்வே எடுத்தவனுங்க தான் லைவ் ஷோட இந்தியா டுடேல அழுதான். தப்பாயிடுச்சுன்னு அழுதான். அழுதவனே ராஜ்தீப் சர்தேசாயை போய் கட்டி பிடிச்சி, ஐயா அழுவாதீங்க, யூஆர் அ டைகர், யூஆர் அ சாம்ப் அப்படின்னு ஒரு 3 வயசு எல்கேஜி பையனுக்கு தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுத்தாங்க. ஸோ இந்த சர்வேயை வச்சுக்கிட்டு அழகு கட்டுறது, ஹேஷ்டேக்கில் நாங்கள் தான் ட்ரெண்ட் பண்ணுறது, உள்ளே போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்றது. ஏங்க நாட்டில் வந்து பெண்களுக்கான கொடுமையை கேட்க முடியும். நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ கூட நீ திமுகவை விமர்சி, ஆனால் அது எப்படி விமர்சிக்கணும் அப்படின்னு எங்களை பார்த்தா அது கற்றுக்கோ. நாங்கள் பாஜகவுக்கு எதிராக பெண்களுக்கான நடவடிக்கை, அதாவது என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத 2024 எலெக்ஷன் முன்னாடி நான் ஒரு கம்பைலேஷன் வீடியோ போட்டேன். இன்னும் கூட யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் இருக்கும், போய் பார்க்கலாம். அதில் என்ன பண்ணியிருக்கோம், காங்கிரஸ் ஆட்சியில் என்சிஆர்பி ரிப்போர்ட், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ குற்றவியல் ஆவணம் படி காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ பெண்களுக்கு எதிரான வன்முறை நடந்தது, அது பிஜேபி ஆட்சியில் எப்படி அதிகரிச்சிருக்கு. ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், அதாவது எத்தனை பெண்கள் வேலை வாய்ப்போடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் தொழிலில் ஈடுபடுறாங்க, அது எப்படி பாஜக அரசுல 10 வருஷத்துல குறைஞ்சிருக்குது. இன்னும் சேலரிடு எம்ப்ளாயிஸா எத்தனை பெண்கள் இருக்காங்க, அது எப்படி குறைஞ்சிருக்கு. பெண்களுக்கான ஊட்டச்சத்து, மருத்துவம், சுகாதாரம், கல்வி எல்லாமே எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாஜகவே பாரு நீ பெண்களுக்கு எதிரான ஆட்சியை நடத்திருக்கிற அப்படின்னு சொல்றோம். சரிங்க, நீங்க புள்ளியா கூட இருக்க வேணாம். நம்ம என்ன சொல்றோம், பில்கிஸ் பானு வழக்குல எப்படி நடந்துக்கிட்ட, ஹத்ராஸ் வழக்குல எப்படி நடந்துக்கிட்ட, என்ன மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்த அப்படின்னு இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்க சமூக பொருளாதாரத்தை பாஜக எப்படி மாற்றி அமைச்சிருக்குன்னு வளர்க்குறோம் இல்லையா, அதன் வாயிலாக பாஜக பெண்களுக்கு எதிரானு சொல்றோம். இல்ல அவங்க பிஜேபி பத்தியே பேசலையே, பிஜேபி மோடின்ற பேர் மட்டும் தான் சொன்னாரே தவிர நான் பிஜேபி எதிர்க்க வேணான்றேன், பிஜேபி எதிர்க்கவே வேணாம். நீ என்ன பண்ணு, திமுக ஆட்சி ஆரம்பிச்சிருந்து
2011 முதல் 21 வரை அதிமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான வன்முறை இவ்வளவு இருந்தது. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அது இப்படி அதிகரிச்சிருக்கு. அப்ப பெண்களுக்கு எதிரான ஆட்சி திமுக. அதே போல நீங்க வந்து தூய்மை பணியாளர்கள் இருந்து இந்த வேலை செவிலியர்கள் வரைக்கும் பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நீங்க இவ்வளவு பணி நிரந்தரம் செய்யல. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டு பெண்களுக்கு எதிரான ஆட்சின்னு கட்டமைச்சிங்கன்னா நானே விசில் அடிக்கிறேன். அந்த ராம்குமார் மாதிரி நானும் கீழே இருந்து கைத்தட்டி விசில் அடிப்பேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பெண்களுக்கு எதிரான ஆட்சின்னு காட்ட 1000 ரூபா உரிமை தொகையை கொடுக்குறதையும் இலவச பஸ் பாஸையும் கொச்சப்படுத்துறீங்க. நீ பெண்களுக்கான பிரச்சனையை பேசாம அந்த பெண்களுக்கு உதவியா இருக்கிற சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்ற சமூக நீதி திட்டங்களை போய் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்க. நீ திமுகவை கொச்சப்படுத்தலாமா? இதுக்கு பெனிஃபிஷியரா இருக்கிற பெண்களை தான் நீ கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்க. அதைத்தான் புரிஞ்சுக்க சொல்றேன். ஏன்னா அது ஒரு மேட்டிமை தன்மையில இருந்து வருது. 1000 ரூபா கொடுத்துறாங்க, என்ன ஆக போகுது அப்படின்னா அந்த 1000 ரூபா எத்தனை குடும்பங்கள்ல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னு நீ தரவுகளை பார்த்து தெரியவனா? நேரா வெளியே போயிட்டு அந்த உழைக்கும் மக்கள் இருக்காங்களே அவங்கள்ட்ட கேட்டா தெரியும் அந்த 1000 ரூபாய் என்ன பண்ணிருக்கு. அந்த பஸ்ல ஏறி பார்த்தாலும் தெரியும் அவங்க எவ்வளவு மகிழ்ச்சியா போறாங்க. பஸ்ல போறவங்களே கிடையாது, பஸ் முன்ன பின்ன பார்த்துருந்தா தானே. எல்லாமே வந்து ஏசி கார்ல போறவங்க, வெளியே உறந்த கார்ல போயிருக்கவங்க. அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ வேணாப்பா நீ களத்துக்கு போனா அப்படி வேணா போனா. அப்ப அந்த மாதிரி நபர்கள் தான் நம்ம சொல்றோம். அப்ப டேட்டாவோட பேசு. டேட்டாங்கிறது எவனோ எடுத்து கொடுக்குறான். அந்த ரிப்போர்ட்டை நீ படிக்கலாம். அப்ப நீ படிக்கவும் மாட்ட, களத்துக்கும் போக மாட்ட. இந்த மாதிரி ஆத்து காத்து அப்படின்னு வந்து பஞ்சினேசனம் பேசிக்கிட்டே இருந்தா பெண்கள் வாழ்க்கையில இங்க மேம்பட்டுருமா? அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம இவங்க பாஜக எதிர்க்கல என் குற்றச்சாட்டா சொல்ல, சில பேர் வந்து அதையும் குற்றச்சாட்டா சொல்றாங்க. சரி, பாசிச எதிர்ப்பு அவர் பண்ணல, அவர் பாயாச எதிர்ப்பு தான் பண்றாருன்னு வச்சுக்கிறோம். திமுக எதிர்ப்பே நீங்க நேர்மையா பண்ணல அப்படிங்கறத என் குற்றச்சாட்டு. நீ திமுகவே உருப்படியா எழுத்துனா பல இடதுசாரி தோழர்கள் உனக்கு கை கோர்ப்பாங்க, உனக்கு இன்னும் டேட்டா கூட தருவாங்க. எப்பா நீ வந்து பேசுனீங்களப்பா அதுல இதையும் சேர்த்துக்கோ, நிறைய பேர் வந்து கடிதம்லாம் எழுதுவாங்க. ஆனா நீங்க அதையும் பண்ணல. நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க உங்க ரசிகர்களை அடியாட்களாக மாத்தி அவங்கள அடிமைகளாக மாத்தி அவங்கள இதற்காக பயன்படுத்திக்கிட்டு நீங்க வந்து எழுதினோடனே பேனாவை தூக்கி போற மாதிரி தூக்கி போட போறீங்க. ஏங்க பெண்களுக்கு எதிரான பிரச்சனைங்கிறீங்க. இந்த கட்சி முதல் மாநாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் 5 பேர் வந்து தாவேகா நிர்வாகிகள் பாக்ஸோ சட்டத்தில் கைதாகிருக்கிறாங்க. தருமபுரி, விழுப்புரம் அந்த மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் வந்து ஐயோ அதனால் கட்சி அப்படிதான் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் இதெல்லாம் நீங்கள் அக்னாலஜ் பண்ணணும். அப்போ இந்த தவறுகள் நடந்திருக்கு. இதற்காக நாங்கள் கட்சி கட்டமைப்பில் பெண்களுக்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது என்பதற்காக இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற பாஷ் கைட்லைன்ஸ்லாம் நாங்கள் கட்சி கட்டமைப்பில் உறுதி செய்திருக்கிறோம். அதே மாதிரி மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் வந்து, அதாவது நாத்தாக்காவது 15 வருஷம் கட்சி இருந்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ப்ரெஸ் மீட் வச்சு எங்களை ஏமாற்றிவிட்டாங்கன்னு பேசுகிறாங்க. இவங்க கட்சி கட்டுமானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து பாருங்கள் எங்களுக்கு வந்து புசியான் வந்து காசு கேட்குறாரு அப்படின்னு. அதுக்கு மேடையில் நீங்கள் வந்து பதில் அடிச்சா அதான் சொன்ன அவர் உறுதியாக சொல்கிறாரு, நாங்கள் காசு வாங்கலன்னு சொல்கிறாரு. ஏங்க மேடையில் உறுதியாக பேசுறதுக்கெல்லாம் வந்து யாரும் என்ன சொல்கிறது, அதையெல்லாம் ஒரு தரவாக எடுத்துக்க முடியாது. கட்சி கட்டமைப்பில் இது இந்த மெஷர்ஸ்லாம் எடுத்துருக்குறோம், இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால கட்சியில் ஊழல் இருக்காது. நான் என்னங்கிறேன், ஊழல் ஒழிக்க போகிறேன்றீங்க. முதல்ல இந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறதே எவ்வளோ நுனிப்புள் மேதல் அரசியல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இங்கே இருக்கிற சாதி வர்க்க முரணில் தான் இந்த ஊழலுங்கிறதே திளைக்கிறது. கவர்மெண்ட்டில் எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்கிறதுக்கே அது எப்படி அடித்தளம் அப்படிங்கிறத எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் எழுதியிருக்கிறாங்க. அம்பேத்கர் எழுதியிருக்காரு. அம்பேத்கர் வந்து மாரல் கரப்ஷன் இஸ் கிரேட்டர் தென் கவர்னன்ஸ் கரப்ஷன் சொன்னவர். ஏன்னா காங்கிரஸை ஊழல்வாதிகள் திட்டிகிட்டு இருந்தார் அம்பேத்கர். அப்பவும் அவர் என்ன பண்ணாரு, அவர் ஊழல் எதிர்ப்போட சாதி எதிர்ப்பை ஏன் கையில் எடுத்தார்னா, இதை கரெக்ட் பண்ணாம அதை கரெக்ட் பண்ண பிரச்சனை இல்லைங்கிறது கிடையாது, இதுதான் மூல பிரச்சனை அப்படிங்கிறதான் அவர் அதை கையில் எடுத்தார். சரி, நீங்க இதை விட்டுட்டீங்க, நீங்க ஊழல் அரசியல் தான் கையில் எடுக்கிறீங்க. நாங்க வந்தா ஊழலை மாத்திருவோம். எவனாச்சும் ஆட்சிக்கு வரவன் இல்ல ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறவன் நாங்க வந்தா ஊழலை பெருக்கும்னு சொல்லுவோம். எல்லாரும் ஊழலை ஒழிப்பந்தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அது எம்ஜிஆர்லேருந்து எடுத்துக்காங்க, விஜயகாந்த், கமலஹாசன், சரத்குமார், ஏன் டி ராஜேந்தர் கட்சியார் என்ன சொன்னாங்க, எல்லாருமே ஊழலை ஒழிப்பு தான் சொல்கிறாங்க. ஊழலை ஒழிப்புனா எப்படி ஒழிப்பீங்கன்னு சொல்கிறதுல தான் வந்து அரசியல் இருக்குது. ஏன் அம்பேத்கரை பின்பற்றுறாங்க, பெரியாரை பின்பற்றுறாங்க, இல்லை மார்க்சியவாதிகளை பின்பற்றுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு வேலை திட்டம் சொன்னாங்க, சாதியை ஒழிக்கிறதுக்கு இது வேலை திட்டம்னு. அப்போ ஊழலை ஒழிக்க உங்க வேலை திட்டம் என்ன? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வேலை திட்டம் வச்சிருந்தாரு, கண்டிப்பாக ஒரு வேலை திட்டம் வச்சிருந்தாரு. அவர் பல நடவடிக்கைகளை சொன்னார். இன்ஸ்டிடியூஷனில் இந்தந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வர போகிறேன், சட்டங்கள் இயற்றும் போது இந்தந்த மாதிரியான கூறுகள் அதில் சேர்த்த போகிறேன். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சட்டத்தில் ஏதோ ஒரு செக்ஷனில் இது அதிகாரின் விருப்பத்துக்கு விடப்பட்டது அப்படின்னு இருக்கும், அண்டர் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி அத்தாரிட்டின்னு இருக்கும். இப்போ அந்த மாதிரி செக்ஷனை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரிகள் ஊழல் பண்ணுவாங்க. அப்போ எங்கே அதனால அதை சுத்தமாக நீக்க முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அதை அமல்படுத்தும் அதிகாரிக்கு கொஞ்சமாவது நீங்கள் அதிகாரம் விட்டு வைக்கணும். இல்லை சட்டத்தை அப்படியே அமல்படுத்தினா எல்லா இடத்துலையும் நடைமுறையில் இருக்காது. அப்படின்றனால அவங்களுக்கு கொடுக்குற அதிகாரத்தை
எங்கே பார்த்து கொடுக்குறோம், எவ்வளவு அளவு பார்த்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஊழலை குறைக்கும். இது ஒரு மெஷர். நான் சொல்கிறது வந்து ஊழலை ஒழிக்க ஒரு 6 பிரின்சிபல் இருக்குது. அக்கௌண்டபிலிட்டி, டைம் பவுண்டு மேனேஜ்மெண்ட்டு, ரிடண்டன்சி இல்லாமல், அதாவது 2 சட்டங்கள் இருந்தால் அதில் எந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு தெரியாத குழப்பம் நிறுவன இடத்துல அந்த அதிகாரி அதை பயன்படுத்திட்டு ஊழல் பண்ணலாம். இந்த மாதிரி பல பிரின்சிபல்ஸ் இருக்குது. இந்த பிரின்சிபலில் ஏதாவது ஒன்று வச்சு நான் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு நீ வந்து பட்டியலிட்டா அப்படின்னா சூப்பர்ப்பா, நானும் கை தட்டுவேன். நானும் தாவேகா கூட ஓட்டு போடுவேன், 4 பேரை ஓட்டு போட கூட சொல்லுவேன். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா காற்றுல பட சுட்டுக்கிட்டு நீங்கள் வந்து போகிற போக்கில் நானும் வந்து பஞ்சதர்சனம் பேசுகிறேன், ஊழலுக்கு அதனால ஊழல் கபடதாரிகள் எவன் தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சான்னு தெரியல. அது வந்து இவங்க பேசும்போது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அது ஏற்கனவே தமிழ் சூழலில் புழக்கத்தில் இருக்கிற வார்த்தையும் கிடையாது. இவங்க வந்து புதுமையாக இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு நான் சொன்ன மாதிரி பாலிசியோ இல்லை தத்துவத்தையோ எடுத்துகிட்டு வராமல் இந்த மாதிரி ஃபேஷனபிளாக வார்த்தையை கபியும் குபாங்கவின்னு போட்டு பார்த்துருப்பாங்க, வந்துருமா அதுதான். ஏதாவது நியூமராலஜி சொன்னாங்களா என்னன்னு கூட தெரில. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் அவங்க ஹேஷ்டாக் அரசியல் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஆக்சுவலி அவங்க பெரிய ஹேஷ்டாக் என்ன அப்படின்னா, விடாமுயற்சி படம் வந்தபோது இந்த ரசிகர்கள்லாம் சேர்ந்து அஜித் விடாமுயற்சி டிசாஸ்டர்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணி டிசாஸ்டர். ஆக்சுவலி நான் விடாமுயற்சி டிசாஸ்டர்லாம் சொல்லல, அஜித் அப்படின்றதுக்கு முன்னாடி அவங்க சில வார்த்தைகள்லாம் சேர்த்துவாங்க, அதை நம்ம சொல்ல முடியாது. அது போன்ற ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்றது தான் இன்னுமே மும்முரமா இருக்கிறாங்க. வேட்டையன் வந்த போது பண்ணாங்க விடாமுயற்சி. ஆனால் இவங்க கெட் அவுட் மோடி வந்து போட்டதை வந்து விமர்சனமா பேசுவாங்க. இது வந்து குழந்தை பிள்ளைங்கள் விளையாட்டு. ஒரு 7 மாநிலத்தை கூட்டி இங்கே எவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கிறோம். அதாவது இது வந்து திமுக அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இது தமிழ்நாட்டுக்கே ஒரு நகர் வந்து 7 மாநிலத்தை கூட்டினது. பாஜகக்காரன் பயங்கரமாக அதிர்ந்து போயிருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு போருக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கோம். இது வந்து அதான் சொல்கிறேன், இது வந்து திமுக ஆட்சின்றது கிடையாது. திமுக போயிட்டு நாளைக்கு யார் ஆட்சியில் இருந்தாலும் இப்போ நீங்களே ஒரு வேளை வந்துட்டாலும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை, இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை, அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? மும்மொழி கொள்கை தமிழ் தேசியம் உங்கள் கொள்கையில் ஒன்றுன்றீங்க. அதுக்காக மும்மொழி கொள்கைக்காக என்ன பண்ணீங்க? மும்மொழி கொள்கையை எடுத்து அதான் புதுசாக வந்த பிரச்சனைங்கிறாரு. அதான் ஏதோ புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இப்போ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அது எத்தனை வருஷ பிரச்சனை? அது வந்து நூற்றாண்டு கால பிரச்சனை. அது வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை மட்டும் தொடங்கின பிரச்சனை கிடையாது. அது 19ஆம் நூற்றாண்டுலேருந்தே சமஸ்கிருத திணிப்பு, சமஸ்கிருதத்துலேருந்து வந்த இந்தி திணிப்பு எல்லாத்தையும் எதிர்த்து 1930களிலிருந்து இங்கே மக்கள் போராட்டம். அதை பெரியார் ஒரு காலத்தில் வழி நடத்தினார், இன்னொரு காலத்தில் அண்ணா வழி நடத்தினார். இந்த மாதிரியான இருக்கிற போராட்டம் தான் அப்படின்றத கூட தெரியாமல் இப்போ புது பிரச்சனைன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எத்தனையோ சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அதுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க. மாணவர்கள் SFI AS எல்லா மாணவர் அமைப்பும் போராட்டம் நடத்துது, மகளிர் அமைப்புகள் போராட்டம் நடத்துகிறாங்க, சிறுபான்மை அமைப்புகள் போராட்டம் நடத்துகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் இன்னுமே இங்கே மாநில அரசுக்கான அதிகாரம் என்ன, மத்திய அரசாங்கத்துக்கான அதிகாரம் என்ன அப்படின்னு தெரியாமல் கண்டதையும் அறிக்கைன்னு எழுதிட்டு ஒன்றுமே இல்லை. அறிக்கையில் இருக்கிற ஏதாவது அவருக்கு தெரியுமா? அவர் அறிக்கைன்னு விடுறாருல்ல, அந்த அறிக்கையில் இருக்கிற ஏதாவது அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. இப்போ நம்ம கேட்டோம் என்ன சொல்லுவாங்க? முதல்வருக்கு தெரியுமா, எடப்பாடியாருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு மாற்றாக தானே வரீங்க. இன்னும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட கொடுக்கல. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கறதுக்கு சிஎம் கொடுப்பாரா, அவர் கொடுப்பாரா? சரி, அவரு கொடுக்கலப்பா, அவர் நாங்கள் தூக்கி எறிய ரெடியா இருக்கோம், நீ கூட உனக்கு ஓட்டு போடலாம். அவர் படம் முடிச்சுட்டு வந்து தரேன்னு சொல்றாரு இவரு. சரி தரட்டும், ராஜ்மோகன் சொல்லியிருந்தாரு. அது வரைக்கும் காத்திருப்போம். அப்ப அவர் வந்து தருவாரு, அவர் நல்லாட்சி தருவாரு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தருவாரு, இங்க மக்களுக்கு விடியலை தருவாரு, விடுதலை தருவாரு அப்படின்னு ஜோசியக்கார மாதிரி நாங்க நம்பிக்கிட்டு இந்த 1000ல் ஒருவன் மாதிரி வந்து தூதுவன் வந்து ஓட்டு போட முடியாது. ஓட்டு அப்படிங்கிறது நீங்க ப்ரூவ் பண்ண ட்ராக் ரெக்கார்ட்ல தான் ஓட்டு போட முடியும். திருமாவர்களை முதல்ல எம்எல்ஏ ஆக்குறாங்க அந்த மக்கள் அப்படின்னா எத்தனை போராட்டங்கள்ல அவங்களோட உடன் இருக்காருன்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீங்க இன்ன வரைக்கும் ஒரு படத்துல கூட அம்பேத்கரையோ பெரியாரையோ ஒரு கருத்தியெல்லாம் நீங்க வச்சதில்லை. ஒரு பாட்டுல பெரியாரை படிச்சுட்டா கண்களில் நெருப்பொருன்னு வச்சிங்க, அவ்வளவுதான். அதே போல அம்பேத்கரை நீங்க எங்கேயுமே சொன்னது கிடையாது. அந்த கருத்தியலாகவே இங்க பல நடிகர்களும் இப்ப ரஞ்சித் போன்ற இயக்குநர்களும் அந்த கருத்தியலே படம் எடுத்துருக்காங்க. நீங்க அப்படி கூட எதுவும் ஸ்பெண்ட் பண்ணாம திடீர்னு வந்துட்டு நீங்க அம்பேத்கர் பெரியார் காமராஜர் பண்ணுவீங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு ஏன் வாக்கு போடணும் மக்களுக்கு? நீங்க விஜய் அப்படிங்கிற ஒற்றை நடிகர் அப்படின்ற பின்பத்தை தவிர வேற என்னத்தை மக்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறீங்க அப்படின்றத நீங்க வைங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் நம்ம பாக்குறோம். இதோட 4 மேடையில பேசுறாரு விஜய். ஆமா, முதல் மாநாடு, அம்பேத்கர் புத்தக வெளியீடு, 2ஆம் தொடக்க விழா, இன்னைக்கு இதுல எதுலையுமே அவர் இதெல்லாம் எதுவுமே தொடவே கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அவரை பாராட்டுவதற்கான காரணத்தை அவர் இன்னும் தர மறுக்கிறார். தந்தாருன்னா பாராட்டிட்டு போயிடும். இதுதான் நம்ம சொல்றோம். ஓகே, ஆதவ அர்ஜுனா வந்து இந்த ஜாதியை பத்தின சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். இங்க எங்கெங்க ஜாதி இருக்கு, திமுகல தான் ஜாதி இருக்கு, இதுல எங்கள்கிட்ட ஜாதி கிடையாது, தலித் மக்களை ஏன் தலித்தா பாக்குறீங்க, மனிதர்களா பாருங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்ம யாருமே வந்து
மக்களை மக்களாக பார்க்குறோம், சாதியாக பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்கிறதே ஒரு ஆகச்சிறந்த ஆஃப் பாயில் தனம். ஏன்னா சாதி அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற பார்வையில் அப்படின்றத தாண்டி அது சமூகத்தில் ஏற்கனவே ஊறி போய் கிடக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சாதின்னு உங்களை அடையாளப்படுத்திக்கினாலும் உங்கள் ஊருக்கு போனால் உங்கள் சாதியை வச்சு தான் உங்களை அடையாளப்படுத்துவாங்க. அப்போ சமூகம் அப்படி இருக்குது. நாங்கள்லாம் மாறிட்டோம் அதனால் சாதி இல்லை அப்படின்னா பூனை கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். இன்னும் பிஎஸ் கிருஷ்ணன் சொல்கிற ஒரு மறைந்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுவார், நான் சாதியை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா எல்லாரும் அந்த இதுக்கு சொல்லிட்டுருப்பாங்களே, ஸ்கூலில் சர்டிஃபிகேட் இல்லைனா ஜாதி தெரியாது, அதை கிழிச்சிட்டா ஜாதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் ஒரு குழந்தைக்கு ஜாதி தெரியுது. இல்லை இவர் சொல்கிற மாதிரி திமுக இருக்கவனுக்கு தான் ஜாதி தெரியுது, இல்லை திமுக காரன் சொல்லி தான் ஜாதி தெரியுது அப்படின்றத அவர் எப்படி ரெஃப்யூட் பண்ணுவார்னா, இவருக்கு எதிராக எழுதலை, அவர் இறந்து போயே சில வருடங்கள் ஆச்சு. அவர் வந்து நான் ஜாதி எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை கருவுற்றும் போதே அதற்கான ஜாதியம் அதை பின்தொடர்கிறது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இறக்கும்போது குழந்தைகள் இறப்பது அப்படின்னு ஒரு விகிதம் இருக்குது. அதே மாதிரி மகப்பேறு காலத்தில் பெண்கள் இறப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லை மகப்பேறு காலத்தில் அந்த சிசு அழிவது அப்படின்னு ஒரு இதெல்லாம் வந்து சைல்டு மார்ட்டாலிட்டி, இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி, மட்டர்னல் மார்ட்டாலிட்டி இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த விகிதம் ஒரு குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறக்கிறதா ஆரோக்கியமாக பிறக்குதா அப்படிங்கிற சான்ஸு அப்படிங்கிற வாய்ப்பு அந்த குழந்தை பிற்படுத்தப்பட்ட சாதிகள் பிறகுதா, பட்டியல் சாதிகள் பிறகுதா, இல்லை இந்த முன்னேறிய வகுப்பு அப்படின்னு சொல்கிற பொது பிரிவில் பிறகுதா அப்படிங்கிறத வச்சு அமைக்கப்படுதிங்க. ஏன்னா இந்த இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்கிற நம்பர் எஸ்சி மக்கள் மத்தியில் அதிகமாகவும், ஓபிசி மக்களில் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும், ஜெனரல் கேட்டகரி மக்களில் ரொம்ப 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 கம்மியாகவும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குழந்தை கருவுற்றும் போதே இந்த சாதிய சமூகம் அது பிழைக்கணுமா வேணாமன்றது தீர்மானிக்குது. அப்படி இருக்கும்போது எங்கள் மத்தியெல்லாம் சாதியே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம், அறிவிலித்தனம். இதையெல்லாம் மாற்றி அவங்க படித்து திருந்தணும். நம்ம ஒன்றும் அவர் வந்து போய் தூக்கில் தொங்கணும் அப்படிலாம் நம்ம கேட்கல. படித்து திருந்துக்கிட்டிங்கன்னா நாங்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு வாக்கரசியல் கட்சியுமே நாங்கள் ஜாதியை ஒழிப்போம்னு வாக்குறுதி கொடுக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு தான் இயக்கங்கள் இருக்குது. இயக்கங்கள் தான் சாதியை ஒழிக்க முடியும். அதனால தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோ இல்லை ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு உரிமை இயக்கமோ அந்த மாதிரி தனி இயக்கங்கள் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தேர்தல் அரசியலில் அவங்க தலையிட மாட்டாங்க. இந்த கட்சிக்கு தொடர்பில் கட்சியின் வழிநடத்தலில் அவங்க சாதி ஒழிப்பில் ஈடுபடுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தேர்தல் அப்படின்னு ஒன்று ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னாலே இந்த கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது சாதியை ஒழிக்கிறதுக்கான வழியெல்லாம் சொல்ல. அது என்ன பண்ணுதுன்னா சாதி பாகுபாடு பார்க்காமல் ஒரு நிர்வாகத்தை செய்யும் உரிமை தான் உங்களுக்கு தெரியும். ஒருங்கிணைப்பு. அதன் அடிப்படையில் கான்ஸ்டியூஷன் சில உரிமைகளையும் சில முன்னெடுப்புகளையும் இங்கே வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் சாதிக்கும் பழங்குடியினருக்கும் கொடுக்குது இல்லையா. அந்த திட்டங்களை அறிவிக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு இருக்கும். அந்த உரிமைகள் தாண்டி மாநிலங்களுக்கு இங்கே இருக்கிற அரசுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சில கைடன்ஸ் கொடுத்துருக்கு, சில வழிநடத்தல் கொடுத்துருக்கு. அதை முன்மாதிரியாக கொண்டு நீங்கள் சில கொள்கைகளை வகுக்கலாம் ஒழிய ஜாதியை ஒழிக்கிறது ஒரு வாக்கரசியல் கட்சியால் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் ஜாதியை ஒழிச்சிட்டோம், எப்படி நீங்கள் வந்து ஆட்சிக்கே வரதுக்கு முன்னாடியே நாங்கள் ஜாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு பேசுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது கொஞ்சோண்டு அரசியல் 11வது 12வதுல ஹிஸ்ட்ரி சிவிக்ஸு இதெல்லாம் படித்தவங்களுக்கு கூட தெரியும். அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மேக்கிங் எ ஃபூல் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் இன் த பப்ளிக்னுவாங்க. அதாவது பொது வெளியில் உன்னை நீயே முட்டாள்னு காட்டிக்கிற. நம்ம அண்ணாமலை வந்து சவுக்கில் அடித்து காட்டிக்கிட்டார்ல, அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா தான் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் நினச்சிட்டு தப்பாக பேசிட்டு இருக்கிறது. எங்களோட ஜனநாயகத்துக்கு எதிரான போர், ஜனநாயகத்துக்கு எதிரான போர் இல்லையா, ஜனநாயகத்துக்கு ஆதரவான போர்னு சொல்லணும். அதே போல் வந்து அம்பேத்கர் நிகழ்வுல பேசிக்கிட்டு இருந்தார், சாதியத்தையும் தூக்கி பிடித்தார் அப்படின்னு. சாதியத்தை எதிர்த்தாரு பேசணும்யா. அப்போ அவர் நம்ம டங்கு ஸ்லிப்லாம் பெருசாக ஆக்க தேவையில்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இதெல்லாம் ஃப்ராய்டியன் ஸ்லிப் பண்ணுறோம். ஃப்ராய்டியன் ஸ்லிப்னா அவரை அறியாமல் அவர் என்ன நினைக்கிறாருன்றது வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. மகா பெரியவாலேருந்து ஹிரோஷிமா நாகசாகி வரைக்கும் அவர் கருத்தியல் அடிகோடிட்டு காட்டப்படுது. நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பார்க்கும்போது தெரியாமல் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. அதான் உள்ளேருந்து வர உணர்வுலாம் வருது. அதுதான் வந்து திருமாவை பார்த்து நீ அங்கே போலன்னு கேட்க தோணுது. நாங்கள் வந்து ஜாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு பேச தோணுது. இந்த மாதிரியான உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது டம்மி பீஸ் தான் போல அப்படின்னு இவர் சொல்லுவார் இல்லையா, பிரபு வந்து வடிவேலை பார்த்து சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி நினைக்க வச்சிடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, நான் கடைசியாக ஒரு கேள்வி. விஜய் கடைசியாக ஆவேசமாக பேசுனது, லியோவை பார்க்கணும் வந்தால் பார்த்துங்க, நான் பேரை சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு பெருவிதமாக சொல்லியிருந்தார். இன்னொன்று 2026 ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே அப்படின்றத ஒரு ஆணித்தனமாகவும் சொல்லியிருந்தார். இந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? நாத்தாக்கால 17-18 வயசு பசங்க இப்படி பேசுவாங்க.
ஓகே. அவங்களே ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் இன்னும் தெலுங்கர்லாம் திட்டுவாங்க மேடையில். ஆக இதெல்லாம் கான்ஃபிடன்ஸ் லேப் டெஸ்ட்லாம் எடுத்து தான் பேசுவாங்க. ஆமாம், அவங்க வந்து ஸ்டாலின் வரைக்கும் இல்லாமல் அவரோட அப்பா தாத்தா எல்லா வரைக்கும் போவாங்க. அவங்க அதையும் காப்பி அடித்து இங்கே வந்து ஒரு தாவேக்கால ஒரு சின்ன பொண்ணை வந்து பேச வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு ஏன் வந்து பாட்டி பேரை வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை பார்த்தோம். ஆமாம். அப்போ இதெல்லாம் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா திமுகவை எதிர்த்து ஒரு திட்டவட்டமாக போராட்டத்தை அறிவிங்க, அந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்துங்க. திமுக ஏதாவது வச்சுருக்கிற மசோதாவையோ சட்டத்தையோ திரும்பி வாங்க வைங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விசிகாவும் இங்கே இருந்த பல கட்சிகளும் எப்படி ஜெயலலிதா அவர்கள்ட்ட அந்த வதைத்தடை சட்டத்தை திரும்ப வாங்க வச்சாங்களோ அந்த மாதிரி ஒன்றில் பண்ண வைங்க. திமுகவை பண்ண வைங்க, இல்லை ஒன்றிய அரசை பண்ண வைங்க, ஒரு வழக்கை ஜெயிக்க வைங்க. அதை கான்ஃபிடன்ஸ்னு ஊற்றிக்கிறோம். ஸ்டேஜில் ஏறி பேசலாம். இப்போ நான் கூட தான் பேசுகிறேன். இப்போ சீமானண்ணன் வந்து அமெரிக்க அரசாங்கம் வரைக்கும் சவால் விடுவார். அதனால் அமெரிக்க அரசாங்கம் அவரை பார்த்து பயந்துருச்சு. சீமானுக்கு வந்து அமெரிக்கா வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அவர் வார போக்கில் சொல்லுவார், ஃப்ரான்ஸில் எனக்காக விசா தந்தான்னு. நீங்கள் வந்து என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே ஆட்சி மாற்றத்தை தான் கொடுத்துட போதா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா, உங்கள் மோகத்தில் இருக்கிறவங்க வேணால் கை தட்டுவாங்களோ, இதெல்லாம் எங்களுக்கு பார்த்தா சிரிப்பாக தான் வருது. நான் வந்து அவரை வந்து திரையில் பார்த்து ரசித்தோம்னா சொல்கிறேன், உங்களோட கரிஸ்மா, அதாவது உங்களோட ஆளுமைக்கும் உங்களோட திறமைக்கும் நீங்கள் இன்னும் பயங்கர பெட்டராக அரசியல் பண்ணலாம். சுற்றி முற்றி எல்லாம் டம்மி பீஸாக வச்சுருக்கிறீங்க, 13 ஜோக்கராக வச்சுருக்கிறீங்க. அதையெல்லாம் தூக்கி விட்டு நல்ல அரசியல் தெரிஞ்சவங்களாம் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பான அரசியல், மக்களுக்கான அரசியல் பண்ணுங்கள், நாங்களே பாராட்டுவோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேண்ணா, பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி.